முதல் நாள் ஒரு பவுன் 22,300 என்பது மறுநாள் 19,000 என்று குறைகிறது வந்திருக்கிறது. திடீர் என்று குறைகிறது, திடீர் என்று உயர்கிறது. இன்னும் ஒரு நாள் இரவுக்குள்ளாக அந்த தங்கம் ஆவியாக போய்விடும். எதை வாங்குவது, எங்கு வாங்குவது என்பதை நீங்கள் தானே தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய இந்திய பிரதமர் எப்பொழுது உலகம் புறா சுற்றி வருகிறார், அடிக்கடி சுற்றி வருகிறார். மேக் இன் இந்தியா, நான் இந்தியன், பை இந்தியன், பி இந்தியன் எல்லாம் சொன்னாலும் அல்லவா. நான் கேட்கிறேன், இதே எண்ணெயை நீங்கள் சவுதி அரேபியாவில் வாங்குவதற்கு பதிலாக முழுக்க முழுக்க நான் ஈரானிலிருந்து வாங்குவேன் என்று இன்று மாலை அறிவித்தால் நாளை காலையில் 50 ரூபாய்க்கு இதே பெட்ரோல் கிடைக்கும். இந்த தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதன் விலையை நிர்ணயிக்கிற அதிகாரம் இப்பொழுது வரவு செலவு திட்டத்தை 2 மணி நேரம் 1 மணி நேரம் 50 நிமிடம் வாசித்திருக்கிறார். 11 12:50 வரையில் அவர் ஒருவரை சொல்ல தயாரா? தங்கம் விலை இன்றிலிருந்து கட்டுப்படுத்தப்படும், அதேபோல பெட்ரோல் டீசல் விலை கட்டுப்படுத்தப்படும். எங்க சொல்லியோட சொல்லுங்க. ராஜஸ்தானில் எடுக்கப்படுகிற எண்ணெய் ஜாம் நகரில் தான் குஜராத்தில் சுத்திகரிக்கப்படுகிறது. ரெண்டும் இந்தியா இல்லையா? அந்த எடுக்கப்படுகிற எண்ணெய்க்கு என்ன விலையை எப்படி நிர்ணயிக்கலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு பீப்பாய் என்ன விலை? டாலரில் நிர்ணயிக்கப்படுகிறது. அமெரிக்கா நிர்ணயிக்கிறபடி நீ அத்தனையும் அடிபடிய வேண்டும் என்று வைத்திருக்கிற காரணத்தால் வந்திருக்கிற நட்டம். எனவே சர்வாம்சமாக இந்த உலக உயர்வதற்கு மூல காரணம் ஏகாதிபத்தியத்தின் அடிமைகள் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறார். முதல் நாள் ஒரு பவுன் 22,300 என்பது மறுநாள் 19,000 என்று குறைகிறது வந்திருக்கிறது. திடீர் என்று குறைகிறது, திடீர் என்று உயர்கிறது. இன்னும் ஒரு நாள் இரவுக்குள்ளாக அந்த தங்கம் ஆவியாக போய்விடுகிறதா? தக்காளி பழம் அழுகிவிட்டது சொல்லலாம், பால் கெட்டுவிட்டது சொல்லலாம். தங்கம் அழுகுமா, ஆவியாகுமா, தேயுமா? அது ஏன் பிற்பகல் 3 மணிக்கு 3000 ஏறுகிறது, காலையிலே வந்தோம்னு இறங்குகிறது? எனவே அதை யாரோ இறக்க நிச்சயமாக அதை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி செய்தார் என்று சொல்ல முடியாது. அவருக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவரும் வாங்க போனால் அந்த அவர் என்ன விலையோ அது கொடுத்தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதன் விலையை நிர்ணயிக்கிற அதிகாரம் இப்பொழுது வரவு செலவு திட்டத்தை 2 மணி நேரம் 1 மணி நேரம் 50 நிமிடம் வாசித்திருக்கிறார். 11 12:50 வரையில் அவர் ஒருவரை சொல்ல தயாரா? தங்கம் விலை இன்றிலிருந்து கட்டுப்படுத்தப்படும், அதேபோல பெட்ரோல் டீசல் விலை கட்டுப்படுத்தப்படும். எங்க சொல்லியோட சொல்லுங்கள் பார்ப்போம். இரண்டையும் இவர்கள் கட்டுப்படுத்த முடியாது. இல்ல, நீங்க கட்டுப்படுத்த முடியாது அல்லது கட்டுப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்காங்க. அதுக்கான அடிப்படை என்ன காரணம்? நீங்கள் அதை உங்கள் தொலைக்காட்சியில் மறைக்காமல் உண்மையை சொல்வது தயாராக இருந்தால் அது தனி விவாதம் நடத்த வேண்டும். இருப்பினும் நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன். அப்போ 48 நாடுகள் என்று சொல்லுகிற போது பல நாடுகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் கூட்டாக வைத்து அந்த எண்ணெய் விலையை நிர்ணயிக்கிறார், பீப்பாய் என்று. அது எல்லோருக்குமே தெரியும், OPEC. அதில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு, சவுதி அரேபியா அதிலே தலைமை வகிக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் பீப்பாய் என்ன விலை என்ன என்று. இப்பொழுது அங்கு விற்கப்படுகிற இடத்துல $70 இப்பொழுது உயர்ந்திருக்கிற விலை. குறைந்தது பழையபடியும் உயர்ந்திருக்கிறது. இந்த $70 அதிக அளவுல இருந்து குறைஞ்சு இப்ப படிப்படியாக பழையபடி உயர்ந்து $70 வந்திருக்கு. ஆனால் அதனுடைய பொருளாதாரத்தை ஆயில் எக்கானமி என்பதை முழுமையாக பரிசீலித்து சொல்கிறார்கள். $20 மேல் அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை. உற்பத்தி செலவு 20 இவ்வளவுதான். அதை 20 ரூபாய்க்கு கட்டாயம் கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியும், இது இல்லாமல் எந்த வண்டியும் ஓடாது, எந்த விமானமும் பறக்காது, எந்த பிரதமரும் உலக சுற்றி வர முடியாது. இது எரிவாயு அரசியல். ஆமா, எதையும் வேண்டுமானால் நீங்கள் நிராகரிக்கலாம், இதை நிராகரிக்க முடியாது. ஆகவேதான் இதற்கு கருப்பு தங்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார். இந்த விலையை நிர்ணயிக்கிற சக்தி மத்திய அரசிடம் இல்லை. இதை அந்த நிறுவனங்களிடம் கொடுத்து விட்டார். இதுல 3 காரியம் நடக்குது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 7 கடை இருக்கு. 7 கடையில எந்த கடையில விலை குறைவா இருக்கோ அதே சமயத்தில் அதனுடைய தரமும் ஒரே மாதிரி, அதுல வித்தியாசம் இல்லை. அதனால அவன் குறைச்சு கொடுக்கற, இவன் குறைக்க மாட்டேன்றான். அப்படின்னு எங்க வாங்குவீங்க? நீங்க
சாதாரண மனிதன் பகுத்தறிவுள்ளவன் குறைந்த விலையில் எங்கு கிடைக்கிறதோ அங்குதான் வாங்குவான். ஆனால் இந்திய நாடு எங்கு அதிக விலையோ அங்குதான் வாங்குகிறது. எங்கு குறைந்த விலையில் கிடைக்குமோ அதை வாங்க மாட்டேன் என்று இருக்கிறது. கேட்டா எனக்கு பெரிய ஆச்சரியமா உங்களுக்கு தெரியுது. இது கம்யூனிஸ்டுகள் வேண்டும் என்று இல்ல, அதுக்கு என்ன காரணம்? சொல்லுவதற்குள்ள காரணம், எதை வாங்குவது எங்கு வாங்குவது என்பதை நீங்கள் தானே தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய இந்திய பிரதமர் எப்பொழுது உலகம் பூரா சுற்றி வருகிறார், அடிக்கடி சுற்றி வருகிறார். மேக் இன் இந்தியா, நான் இந்தியன், பை இந்தியன், பி இந்தியன் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா? நான் கேட்கிறேன், இதே எண்ணெயை நீங்கள் சாதி அரேபியாவில் வாங்குவதற்கு பதிலாக முழுக்க முழுக்க நான் ஈரானிலிருந்து வாங்குவேன் என்று இன்று மாலை அறிவித்தால் நாளை காலையில் 50 ரூபாய்க்கு இதே பெட்ரோல் கிடைக்கும். இல்ல, அதெல்லாம் சரி. என்ன காரணம்? இதெல்லாம் 3 காரணம். இதுக்கான காரணம் ஒன்றுமே இல்லை. ஈரான் அணு ஆராய்ச்சி நடத்துகிறது. அது ஆராய்ச்சி நடத்துவதால் அதன் மீது பொருளாதார முற்றுகை போட்டிருக்கிறேன். எனவே நான் பொருளாதார முற்றுகை போட்டிருக்கிற போது நீ அங்கே போய் எண்ணெயை வாங்கி ரூபாயை கொடுத்து உதவினால் நீ என் பகைவனுக்கு நண்பனாக மாறுகிறாய், பொருளாதார தடையை மீறுகிறாய். ஆகவே நீ என்னை நண்பனாக நான் கருத மாட்டேன். அவ்வளவுதான் சொன்னாரு. வேற ஒன்னும் அடிப்பேன், சவுக்கெடுத்து அடிப்பேன் சொல்லல. கையெழுத்து போட போன நம்முடைய இந்திய அரசு நான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் நன்றி என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அவர்களை பகைத்து கொண்டு இதுல கையெழுத்திடுறதுனால என்ன பின் விளைவுகள் வருமோ அப்படிங்கிற ஒன்னை கவனத்தில் கொள்ளலாம் இல்லையா? இதே காலத்தில் அந்த உத்தரவு என்பது இந்தியாவுக்கு மட்டுமா போட்டான்? உலக நாடுகள் முழுவதுக்கும் தானே போட்டான். உன் அண்டையில் உள்ள சீனாவை பார்த்து அடிக்கடி சொல்கிறீர்கள் அல்லவா, சீனாவை விட நான் வேகமான். அவன் 40 வருடங்களாக அங்கே வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அஞ்சினானா? இல்லை. அதன் விளைவு அவன் 40 ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருக்கான், நாம் 75 ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? ஒரு மிரட்டலுக்கு நீங்கள் பணிந்து உங்களுடைய துணிச்சலான முடிவு, சுயசார்பு, சுந்தரமான நாடு என்று எடுத்து. இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை, அதிலே இந்தியாவிலே எண்ணெய் எடுக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் எடுக்கப்படுகிற எண்ணெய் ஜாம் நகரில் தான் குஜராத்தில் சுத்திகரிக்கப்படுகிறது. ரெண்டும் இந்தியா இல்லையா? அந்த எடுக்கப்படுகிற எண்ணெய்க்கு என்ன விலையை எப்படி நிர்ணயிக்கலாம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு பீப்பா என்ன விலை? டாலரில் நிர்ணயிக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் டாலரா நாணயம், குஜராத்தில் டாலரா நாணயம். ஏன் டாலரில் நிர்ணயித்து பிறகு அதை ரூபாயை கன்வெர்ட் பண்ணி என்னிடம் வசூலிக்கிறீர்கள்? எனவே டாலரின் மதிப்பு உயர குறைய அதற்கேற்ப நான் பணம் கட்ட வேண்டும் என்று அமெரிக்கா நிர்ணயிக்கிறபடி நீ அத்தனையும் அடிபடிய வேண்டும் என்று வைத்திருக்கிற காரணத்தால் வந்திருக்கிற நட்டம். எனவே சர்வாம்சமாக இந்த உலக உயர்வதற்கு மூல காரணம் ஏகாதிபத்தியத்தின் அடிமைகள் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறார். அதை எதிர்க்கிற துணிவு இருந்திருக்குமானால் நிச்சயமாக இதை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். அதை கட்டுப்படுத்தும் காரணம் ஒரு தைரியம் இல்லாத தன்மை அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஆகவேதான்